வணக்கம் மை டியர் நண்பா நண்பி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்க இன்னைக்கு தான் புதுசா நம்ம ட்ரெண்டிங் ஜாப்ஸ் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறந்துடாம ஒரு சப்ஸ்கிரைபே பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போஸ்ட் போடுறது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப்ஸ் எல்லாமே உங்க மொபைலுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப் எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா விப்ரோல இருந்தாங்க புதுசா ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு எந்த விதமான கோடிங் நாலேஜ் இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையவே கிடையாதுங்க. நீங்க ஏதாவது ஒரே ஒரு டிகிரி முடிச்சிருந்தா மட்டும் போதும், நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்க முடியுங்க. ஃப்ரெஷர்ஸ் எல்லாரும் மோஸ்ட் வெல்கம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் அப்ளை பண்றதுக்கு நீங்க எந்த விதமான ஃபீஸ் எதுவுமே பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாதுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் என்ன ஜாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற A to Z ஃபுல் டீடைல்ல பார்த்துடலாம். நான் எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி இந்த வீடியோவோட லாஸ்ட்ல தான் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாம மோட்டிவ் விட்டுறாம பாருங்க. அப்பதான் நம்ம இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்றோம்ன்ற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த அபிஷியல் வெப்சைட் லிங்க் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்காவும் பின்னாடி கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்காவும் நான் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை டச் பண்ணி நம்ம அபிஷியல் வெப்சைட்ல வாங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்றதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். நீங்க இந்த லிங்கை டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதாங்க ஒரு பேஜ் மாதிரி தெரியும். ஓகேங்களா? இதுதான் நம்ம ட்ரெண்டிங் ஜாப்ஸ் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வெப்சைட் வழியா தான் போய் நம்ம அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போறோம். பட் ஆனால் அதுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஜாபை பத்தின சில டீடைல்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு தாங்க அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ஜாப் வந்து ஒரு ப்ரோக்ராம். ஓகேங்களா? அந்த ப்ரோக்ராமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் இன்டகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா 2024 அண்ட் 2025 BCA BSc பாஸ்ட் அவுட் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே எலிஜிபிள்ங்க. ஜாப் ரோல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ப்ரொஃபஷனல்ன்றாங்க ஜாப் ரோல். இதுக்கு வந்து ஸ்டைஃபண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபோர்த் இயர் வரைக்கும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாயினிங் போனஸ் வந்து கிட்டத்தட்ட 75,000 வரைக்கும் இருக்குதுங்க. இதுல வந்து ஒரு சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்குங்க. அதாவது நீங்க 5 இயர்ஸ்க்கு வந்து சர்வீஸ் அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கும். அரௌண்ட் ஒரு 60 மந்த்ஸ்க்கு இருக்குதுங்க. ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷனுக்கு டெட்லைன் எப்போ அப்படின்றத பார்த்தீங்கன்னா 15 ஆகஸ்ட் 2025ங்க. கிட்டத்தட்ட இன்னொரு 14 நாள் தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள அப்ளை பண்றவங்க எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒர்க் லொகேஷன் வந்து எங்கன்னா இது வந்து ஒரு பேன் இந்தியா ஹையரிங். விப்ரோட கேம்பஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நீங்க வந்து பிளேஸ் ஆகிக்கலாம். அப்ளிகேஷன் மோட் வந்து ஆன்லைன் தாங்க. உங்களால் ரொம்ப ரொம்ப ஈஸியா ஒரு ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்க ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ ஓகே வர அந்த ஃபார்ம் லிங்க் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் உடனே அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நீங்க கடைசிக்கு வந்துருங்க. கடைசிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேப்லர் காலம் 3 டேப்லர் காலம் நான் கொடுத்துருப்பேன். அதுல நோட்டிபிகேஷன் லிங்க் வரும், அப்ளை லிங்க் வரும், அபிஷியல் வெப்சைட் லிங்க் வரும். இப்போ நம்ம என்ன போறோம்னு அப்ளை பண்ண போறோம். ஸோ அப்ளை இதுக்கு நேரா இருக்குது பாத்தீங்களா, உங்களுக்கு கிளிக்கர்னு ப்ளூ கலர்ல தெரியுதுல்ல, அந்த கிளிக்கரை நீங்க டச் பண்ணிக்கோங்க. அதை நீங்க டச் பண்ணதுக்கு அப்புறமா அது உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அந்த இன்னொரு பேஜ்ல உங்களுக்கு கிளிக்கர்ன்றது ப்ளூ கலர்ல ஒரு பாக்ஸ்குள்ள தெரியுது பாத்தீங்களா, அந்த பாக்ஸை நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செகண்ட்ஸ் வந்து பேக்வேர்ட்ஸ்ல ரன் ஆகும். இந்த செகண்ட்ஸ் வந்து பேக்வேர்ட்ஸ்ல ரன் ஆகி முடிக்கிற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செகண்ட்ஸ் ரன் ஆகி முடிஞ்சது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதுவாகவே ஸ்க்ரோல் டவுன் ஆகி உங்களுக்கு கடைசியில் வந்துருங்க. வந்தோடனே அதே ப்ளூ கலர் பாக்ஸில் உங்களுக்கு அப்ளை நவுன்னு தெரியுது பார்த்தீங்களா, அந்த அப்ளை நவ் மட்டும் நீங்கள் டச் பண்ணிட்டா போதும். அது உங்களுக்கு டேரெக்டாக அந்த விப்ரோட ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுற அஃபிஷியல் வெப்சைட்லேயே கூட்டிகிட்டு வந்துருங்க. அங்கே நம்ம சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கரெக்டாக போட்டிருக்கும் பாருங்க. விப்ரோ வில்ப்ன்ற ப்ரோக்ராமாக இருக்கட்டும், பேன் இண்டியா ஹையரிங் அப்படின்றதா இருக்கட்டும், அப்ளிகேஷன் க்ளோஸ் டேட் வந்து ஆகஸ்ட் 15ன்றதா இருக்கட்டும், எல்லாமே தெளிவாக போட்டிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுக்க முடியும். எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் இங்க கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங் பார்த்துக்கோங்க. உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது தயவு செஞ்சு நீங்க இந்த ஜாப்னு இல்ல, எந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றாங்க நோட்டிபிகேஷனை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லா படிங்க நீங்க. ஓகேங்களா? ஸோ படிச்சதுக்கு அதுக்கப்புறம் நீங்க தயவு செஞ்சு போய் நீங்க ஜாப் அப்ளை பண்ணுங்க. நிறைய பேர் வந்து நோட்டிபிகேஷனே படிக்காம நம்ம அதுக்கு எலிஜிபிளா இல்லையான்றது தெரியாம எல்லாரும் போய் உடனே போய் அப்ளை பண்ணிடுறாங்க. அப்படி தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. அது உங்க டைம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு அந்த நோட்டிபிகேஷனை ஒரு ரீட் அவுட் பண்ணுங்க. அந்த ரீட் அவுட் பண்றப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க வந்து இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிளா இல்ல நீங்க வந்து ஃபிட்டான கேண்டிடேட்டா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க கான்ஃபிடென்ட்டா போய் அப்ளை பண்ணுங்க. இது என்னோட ஒரு சின்ன அட்வைஸ். ஓகேங்களா? இப்போ செலக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி பிரதர் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ரவுண்ட் இருக்குதுங்க. ரவுண்ட் 1 வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட், ரவுண்ட் 2 வாய்ஸ் அசஸ்மெண்ட், ரவுண்ட் 3 வந்து பிசினஸ் டிஸ்கஷன். ஓகேங்களா? ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி இருக்கும். இப்போ ரவுண்ட் 1ல என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெர்பல், அனாலிட்டிக்கல், குவான்டிட்டிவ், ரிட்டன் கம்யூனிகேஷன் இது எல்லாமே நடக்குங்க. ரவுண்ட் 2ல வந்து உங்க வாய்ஸ், நீங்க எந்த அளவுக்கு நீங்க போல்டா கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி. ரவுண்ட் 3 வந்து பிசினஸ் டிஸ்கஷன். ஏதாவது ஒரு டாபிக் ஏதாவது கொடுத்து உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் மாதிரி இதுதாங்க இன்டர்வியூ ப்ராசஸ். ஓகேங்களா? இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுது பாத்தீங்களா, ஒரு அப்ளை நவுன்ற பட்டன் இருக்கு பாத்தீங்களா, நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன்ல, அந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்ணிக்கோங்க. அதை நீங்க பிரஸ் பண்ணனே உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும்.
இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடியை நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த இடத்துல என்னோட இமெயில் ஐடி நான் மென்ஷன் பண்ணிடுறேன். மென்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு கீழே நெக்ஸ்ட்னு இருக்குல்ல, அந்த நெக்ஸ்ட்டை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளீஸ் கிளிக் ஆன் ரிஜிஸ்டர் அண்ட் அப்ளை, இங்க ரிஜிஸ்டர் அண்ட் அப்ளை தெரியுதா, அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். நீங்க இப்போ இந்த ஃபார்மை தான் ஃபில் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, மிடில் நேம் கொடுத்துக்கோங்க, லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, அடுத்தவங்க டேட் ஆஃப் பர்த், அடுத்தவங்க ஜெண்டர், மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தவங்க காலேஜ், நீங்க எந்த காலேஜ்ல டிகிரி முடிச்சீங்களோ அந்த காலேஜ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் இருக்கு பாத்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா நீங்க இப்ப பேசிக் டீடைல்ஸ்ல இருந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் போவீங்க. கான்டாக்ட் டீடைல்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன கேட்பாங்கன்னா உங்க மொபைல் நம்பரு, உங்க இமெயில் ஐடி, உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது, செகண்டரி கான்டாக்ட், அந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. நீங்க அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொடுத்து முடிச்சோடனே உங்களை கரண்ட் மோஸ்ட் ரீசன்ட் எஜுகேஷன், நீங்க கடைசியா என்ன டிகிரி படிச்சீங்க, அதை எந்த இயர் படிச்சீங்க, எந்த காலேஜ், எந்த டிபார்ட்மெண்ட், எந்த மேஜர் எல்லாம் கேட்பாங்க. அதையும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொடுத்து முடிச்சோடனே ப்ரீவியஸ் எஜுகேஷன் 10th 12th இருக்கு பாத்தீங்களா, 10th 12th நீங்க எங்க படிச்சீங்க, எவ்வளவு பர்சன்டேஜ், அது எல்லாமே கேட்பாங்க. அதையும் நீங்க கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்ன்ஷிப் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ நிறைய பேர் வந்து காலேஜ் முடிக்க போற டைம்ல இன்டர்ன்ஷிப் பண்ணிருப்பாங்க, இல்ல அதுக்கப்புறம் ஒர்க் ஏதாவது பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னு கொடுங்க, இல்லையா நாட் அப்ளிகபிள்ன்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்க ப்ரொஃபைல் போட்டோ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க ஃபார் ரெஃபரன்ஸ்க்கு. அதை நீங்க கொடுத்துட்டு உங்களுக்கு கடைசியா ஆல் டன் லெட்ஸ் கோ அப்படின்னு கொடுத்து பாத்தீங்களா, அதை மட்டும் நீங்க கொடுத்துட்டா போதுங்க. நீங்க விப்ரோல வந்து ரிலீஸ் பண்ணிருக்க இந்த லேட்டஸ்டான ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலும் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்றேன். இந்த ஜாப் இந்த டைம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ மறந்துடாம இந்த வீடியோ அவங்களுக்கு உடனே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஜாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதே மாதிரி நிறைய ஜாப் ரிலேட்டடா டீடைல்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். மறந்துடாம போய் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல இந்த மாதிரி எக்கச்சக்கமான நியூஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோ நான் மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். பாய் பாய்.